Pandit Gopaldas Numerologist, founder and Grandmaster, number 90, Church Main Road, near Sangit Mahal, Subramaniapuram, Trichy. Phone 0431 233 2663 233 851. Cell 93451 16066 93602 15428 and 94424 91971. Pandit Gopaldas Numerologist, founder and Grandmaster, number 90, Church Main Road, near Sangit Mahal, Subramaniapuram, Trichy. Phone 0431 233 2663 233 851. Cell 93451 16066 93602 15428 and 94424 91971. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த கருத்தரங்கில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கருத்தரங்கு பல மாவட்டங்களில் கடந்த பல வருடங்களாக அந்த விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த கருத்தரங்கின் மூலமாக பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வாழ்க்கையில் உள்ள பல இன்னல்களிலிருந்து விடுபட்டு பல முன்னேற்றங்களை கண்டுள்ளதால் இந்த கருத்தரங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதை மிக தெளிவாக மக்களுக்கு இந்த கலைகளை நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம். என்னென்ன சக்திகள் மனித வாழ்க்கையை நடத்தி செல்கின்றன? இந்த மண்ணுலகில் பிறப்பெடுத்த மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட ஆறறிவு படைத்து மனித வாழ்க்கையில் உயர்ந்த நிலை இருந்தாலும் அந்த அவஸ்தை என்பது மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு வகையில் இந்த மனித வாழ்க்கைக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது. இந்த அவஸ்தைகளிலிருந்து அந்த மனிதனுக்கு உண்டான நிவாரணம் என்ன என்பதை மிக தெளிவாக இந்த கலைகள் மூலமாக நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது தெரிந்த பிறகுதான் மக்களுக்கு இந்த கலைகளை நாங்கள் முழுமையாக அறிமுகம் செய்திருக்கின்றோம். என்னென்ன சக்திகள் மனித வாழ்க்கையை நடத்தி செல்கிறது? 3 விதமான சக்திகள் இந்த மனித வாழ்க்கையை நடத்தி செல்கிறது. ஒன்று ஹெவன்லி எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இறைசக்தி, மற்றொன்று எர்த் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நிலசக்தி, மூன்றாவது காஸ்மிக் எனர்ஜி என சொல்லக்கூடிய பிராணசக்தி. இந்த 3 சக்திகளிலும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. இந்த சக்திகளின் தன்மைகளை உணர்ந்து நம் வாழ்க்கைக்கு தக்கவாறு இந்த சக்திகளை நாம் பயன்படுத்தும் போது ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனாலும் வாழ முடியும். இந்த சக்திகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை விளக்குவதற்கு தான் இந்த கருத்தரங்கம். முதலில் இந்த ஹெவன்லி எனர்ஜி, அதாவது இந்த இறைசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த இறைசக்தி என்பது வான வீதியில் உள்ள நவக்கோள்களில் இருந்து வரக்கூடிய காந்த அலைகள் தான் இந்த இறைசக்தி என்று சொல்லக்கூடிய ஹெவன்லி எனர்ஜி. இந்த சக்தி மனிதனை எந்த ரூபத்தில் தாக்குகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த மண்ணுலகில் தன் தாயின் கருவறையிலிருந்து பிறப்பெடுக்கும் போது அவன் அந்த கருவறையிலிருந்து வெளியே வந்து முதல் சுவாசமாக இந்த மண்ணுலகில் தனது சுவாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது வான வீதியில் உள்ள நவக்கோள்கள் எந்த நிலையில் இருந்து அந்த காந்த சக்தியை உமிழ்கிறதோ அந்த காந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி முழுமையாக கலந்து அவனுடைய முதல் சுவாசமாக அந்த ஜீவனுக்கு அமைந்து விடுகின்றது. இந்த சுவாசம் மறுபடியும் நிறுத்துவது அந்த மனிதன் மரணத்தில் மட்டுமே. இந்த முதல் சுவாசத்தில் கலந்திருக்கின்ற அந்த பிராணசக்தியில் உள்ள நவக்கோள்களுடைய சக்தி தான் ஹெவன்லி எனர்ஜி. இந்த நவக்கோள்கள் ஒரு மனிதனுக்கு வான வீதியில் இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் முழுமையாக சாதகமாகவோ அல்லது முழுமையான பாதகமாகவோ நிச்சயமாக இருக்க முடியாது. சில கோள்கள் பிறக்கும் பொழுது சாதகமாக இருக்கும், சில கோள்கள் பாதகமாகத்தான் இருக்கும். இந்த சாதகமான கோள்களினுடைய தன்மைகள் அந்த மனிதனுக்கு உயிருள்ளவரை சாதகமாக